ஆமென் 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 ஆமென். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். Beloved people in Christ, we welcome and greet you all in the name of our Lord Jesus Christ. நம் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமான தேவனை நாம் துதித்து ஆராதிக்கும்படியாய் இந்த மாலைவேளையிலே நாம் வந்திருக்கிறது தேவனுக்கு பிரியமான ஒரு நேரமாக இருக்கிறது. We have come here to thank our Lord Jesus Christ who created this heaven and earth, and we have come together in this evening with His precious time. அவருடைய பரிசுத்த கரத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் ஒப்புக்கொடுப்போம். Let's all surrender ourselves and our family into His holiness. அழகான ஒரு பாடல், ஆண்டவரே உமக்கு ஆராதனை, ஆவியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், குருவினத்தோடு ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோம். There is a song, we worship you Lord with our soul and mind and heart. We worship you Lord. Let's all sing together. ஆண்டவரே ஆராதனை, ஆவியோடு ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை. ஆண்டவரே ஆராதனை, ஆவியோடு ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை. பிதாவுக்கும் ஆராதனை ஆராதனை, பரிசுத்த ஆவியே ஆராதனை. பிதாவுக்கும் ஆராதனை ஆராதனை, ஆமென். பரிசுத்த ஆவியே ஆராதனை. ஆண்டவரே ஆராதனை, ஆவியோடு ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை. ஆண்டவரே ஆராதனை, ஆவியோடு ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை. ஆமென் ஆமென். ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை என்று சொல்லுவோம். Thank you, Lord. தேவனே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, சொல்லலாமாய். ஜீவனுள்ள தேவனே ஆராதனை, அப்பா, இயேசுவே ஆராதனை. ஜீவபாதை காட்டினீரே, ஆராதனை ஆராதனை, ஜீவபாதை காட்டினீரே, ஆராதனை ஆராதனை, ஜீவத்தண்ணீர் ஊற்றினீரே, உமக்கு ஆராதனை ஆராதனை. சொல்லலாமாய். ஜீவத்தண்ணீர் ஊற்றினீரே, உமக்கு ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே சொல்லலாமாய். ஆராதனை, Thank you. ஆவியோடு ஆராதனை, Oh, Jesus. முழு உள்ளத்தோடு ஆராதனை. சொல்லுவோம், ஆண்டவரே. ஆண்டவரே ஆராதனை, ஆவியோடு ஆராதனை, ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு ஆராதனை. முழு உள்ளத்தோடு ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமாய் அப்படியே கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். Let's all close our eyes and pray. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். Let's all surrender heart, mind and soul into Him. தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை அற்புதமாய் வழிநடத்தும்படிக்காக நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பது தேவனுக்கு பிரியமான காரியமாய் இருக்கிறது. It's a God's lovable thing that we surrender our family and ourselves into our Lord Jesus Christ. அவருடைய முகத்தை நோக்கி நாம ஜெபம் பண்ணுவோம். Let's all seek His face and pray.
எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, our loving heavenly Father God, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, we thank you for giving this pleasant evening. இந்த நாள் கர்த்தர் எங்களுக்காக உண்டு பண்ணி தந்திருக்கிற நாள். This is the day the Lord has created for us. நாங்கள் மகிழ்ந்து களிப்புறும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறார். Lord Jesus, we have come to glad and worship you, Master. இந்த நாள்ல தேங்க்ஸ் கிவிங் கொடுக்கிற குடும்பங்களை உடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender the family who is giving thanksgiving today. இந்த மாதத்திலே திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender people who are celebrating their wedding anniversary in this month. பிறந்த நாளை கொண்டாடினவர்களையும் பிறந்த நாள் கொண்டாட போகிறவர்களையும் உடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender people who are celebrating their birthday and celebrating their thanksgiving today, Master. இங்கே வந்திருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் எல்லாரையும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender all the beloved people who are around us, Master. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender ourselves and our family into your name. ஆண்டவரே, இந்த தெரு முழுவதுமா இருக்கிற ஒவ்வொரு ஜாதி மதம் பேதமின்றி ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender our whole area and all the different caste and religion into your name, Master. இந்த யூடியூப் வழியாய், Facebook வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord Jesus, whoever watching this broadcasting video, all the missionary people and all the pastors and ladies and gentlemen, we surrender them as Master. இம்மட்டுமாய் காத்த எங்கள் எபினேசர் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. Lord Jesus, we give you thanks that you took care of us each and every day, and following days also you will be with us, Master. இந்த மூன்றாவது மாத செவ்வாய்க்கிழமை ஜெபத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, we pray and thank for this third week Tuesday, Master. நீரே பொறுப்பெடுத்துக் கொண்டு வழிநடத்தும் பாதுகாத்துக் You கொள்ளும். guide and lead us and protect us, Master. ஆராதனை பகுதி உடைய கரங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender worship section into your name, Master. பொறுப்பெடுத்து வழிநடத்தும். You lead and guide us, Master. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Jesus' precious and matchless name we pray. ஆமென். Amen. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது நிமித்தம் தான் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை கிருபையாய் காத்து வருகிறார். ஒவ்வொரு நிமிஷமும் தருகிறார், ஒவ்வொரு நாளையும் காண செய்கிறார். அப்படியாய் பார்க்கும்போது இந்த 24வது வருஷத்துல நம்ம என்னமா பண்ணிருக்கிறோம்? ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் தேவன் நம்மை கண்மணி போல காத்து வந்திருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்தை காணாத பிள்ளைகள் ஏராளம் இந்த வயநாடு பகுதியில இந்த ஆகஸ்ட் மாதத்தை பார்த்தாங்களா? பார்க்கவே இல்லை. ஆனாலும் தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த நல்ல தேவனை நம்ம துதிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனங்களை பார்க்கிறோம். ஸ்டே வித் ஜீசஸ் என்று சொல்லி கர்த்தர் எங்களோடு கூட இருக்கட்டும் என்று. இன்னைக்கு பாருங்க, நீதிமொழிகள் அதிகாரம் 1 வசனம் 8. Proverbs chapter 1 verses 8. இங்கிலீஷ்லயும் தமிழ்ல எடுத்துக்க வாசிக்கணும். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. Yes. Listen, my son, to your father's instruction, and do not forsake your mother's teaching. Yes. Hallelujah. என் மகனே, என் மகளே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. இந்த நாளிலே எல்லா மகனுக்கும் மகளுக்கும் தேவன் ஒரு நல்ல ஒரு புத்திமதியை இந்த நாளிலே கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த புத்திமதியை கேட்டு நாம் தேவனை துதிப்போம், தேவனுக்கு நன்றி சொல்வோம், ஆராதனைகளை செய்வோம், சாட்சிகளாக வாழ்வோம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். ஆகவே இந்த நாட்களிலே பரலோகத்திலே தேவ தூதர்கள் எல்லாம் தேவனை இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு அது ஒரு வேலை, அதுதான் அவங்க செய்யணும். ஆனா இந்த பூலோகத்திலே நாமும் துதிக்கும் போது கர்த்தர் என்ன செய்யறாரா தெரியுமா? ஒரு கூட்ட ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் எல்லாரும் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நாம் துதித்த உடனே நம் சத்தத்தை கேட்க பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறாராம். ஆகவே தன் என் நாமத்தில் எங்கு இருவர் மூவர் ஒருமனப்பட்டு கூடுகிறீர்களோ அங்கு நானே இருப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிக்கிறார். ஆகவே பரலோகமே உங்களை துதிப்பதா. நன்றி. நம்ம எல்லாருமாய் சேர்ந்து பரலோக தேவனை தூதர்கள் துதிக்கிறார்கள். நாமுமாய் இந்த ஆலயத்தோடு கூட தேவனை துதிக்கிற நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
பரலோகமே உம்மை துதிப்பதா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தர் 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 ஆமென். பரிசுத்தர் 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 ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆமென். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா. ஆமென். கர்த்தாவே எழுந்தருளும். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாவே துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாவே துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய். உங்கள் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாவே துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாவே துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல ஒரு தெய்வமில்லை. சர்வ சிருஷ்டிகளே, ஆகவே உம்மையே நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தரை துதிப்போம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகளே, உம்மை போல தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகளே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாவே போய் துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாவே போய் துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஆமென். உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாவே துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாவே துதிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாவே துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாவே துதிக்கிறோம். பரிசுத்தர் 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 கைகளை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya. Bless the Lord. Thank you, Jesus. ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையில புதிய வாழ்வை கொடுத்து, புதிய சமாதானத்தை கொடுத்து, புதிய சந்தோஷத்தை கொடுத்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஹalleluya. கேட்கிறீங்களா இங்க? Thank you, Jesus. ஆக நம் ஒவ்வொரு வாழ்க்கையில தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்து வருகிறவராயிருக்கிறார். ஆக நாம நல்ல அருமையான ஒரு பாடலை பாடி நாம் ஆராதனை செய்ய போகிறோம்.
தேவன் நல்லவர். அல்லேலூயா. எல்லாருமாய் கைகளை உயர்த்தின வண்ணமாய் ஆண்டவரே எனக்கு தந்த வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. இத்தனை வயது வரைக்கும் எங்களை ஆண்டவரே நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறீர், நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறீர், நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறீர், நல்ல மனைவியை தந்திருக்கிறீர், பிள்ளைகளை தந்திருக்கிறீர், குடும்பத்தை தந்திருக்கிறீர், உற்றார் உறவினர்களை தந்திருக்கிறீர், ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீர், நல்ல வீட்டை தந்திருக்கிறீர், பிறந்த நாளை காணும்படியாய் செய்து திருமண நாளை காணும்படியாய் செய்து இந்த வாழ்க்கைக்காக நன்றி, இந்த அற்புதத்துக்காக நன்றி, இந்த அதிசயத்திற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறங்க சொல்லுங்க. தேங்க்யூ. உங்க சத்தம் வரணும். ஆண்டவர் கிருபையை எதிர்பார்க்கிறார். தேவனை துதிப்போம். பூமியிலுள்ள சகல ஜாதிகளே தேவனை துதியுங்கள், ஆராதனை செய்யுங்கள், அவருக்கு நன்றி செய்யுங்கள். அவர்தான் நமக்கு வாழ்க்கையை தந்தவர், அவர்தான் நமக்கு குடும்பத்தை தந்தவர், அவர்தான் நமக்கு பிள்ளைகளை தந்தவர், அவர்தான் நமக்கு எதிர்காலத்தை தருகிறவர், பிள்ளை பாக்கியங்களை கொடுக்கிறவர் அவர்தான், திருமண நாளை காண செய்கிறவர் அவர்தான், பிறந்த நாளை காண செய்கிறவர் அவர்தான். அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Thank you. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி என்று சொல்லும் இந்த பாடலை பாடுவோம். நம் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் தேவன் புது வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், புது ஜீவனை கொடுத்திருக்கிறார், புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறார், புது புது காரியங்களை நம் மத்தியிலே செய்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு புதிய வீட்டை கொடுத்திருக்கலாம், புதிய பிள்ளைகளை பிறந்திருக்கலாம், புதிய புதிய காரியங்களை கத்த செய்திருக்கலாம். இந்த பாடலை பாடி எனக்கும் புது ஆண்டு, புது வாழ்வு, புது ஜீவன் கொடுத்த தேவனுக்கு நானே நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி பாடலை பாடி தேவனுக்கு நாம நன்றி சொல்லுவோம். நல்ல சத்தமா கட்டி உற்சாகமாய் வாய்களை கலந்து பாடுவோம். எல்லாரும் சேர்ந்தே பாடுவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். ஆண்டு முழுவதும் போஷித்தீர் பிள்ளைகளை, ஆண்டு முழுவதும் போஷித்தீர் குறைவுகளை, கிறிஸ்துவுக்குள் மகிமையை நிறைவாக்கி நடத்தினீர். குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையை நிறைவாக்கி நடத்தினீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவர்கள் தோன்றச் செய்து சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவர்கள் தோன்றச் செய்து சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு
ஆண்டவரே முழு மனதுடன் சொல்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு ராஜாவுக்கு ராஜா. எல்லாரும் நன்றிகளை எடுப்போம். நன்றி சொல்கிற பிள்ளைகளாக நாம் மாறுவோம். Thank you Lord. நன்றி 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 ஸ்தோத்திரம் Thank you Lord. Thank Thank you. you Lord. Hallelujah. Thank you. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி யாரும் மத்தியத்துல தயவு செய்து யாரும் பேசாதீங்க. Thank you Jesus. பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆன்லைன் வழியாய் பார்க்கிறாங்க. தேவனை துதிப்போம். ஆண்டவருக்கு பயந்து நம்முடைய கைகளை உயர்த்தி இந்த வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக நன்றியை நாம செலுத்துவோம். கிரேஸ் நன்றியை நாம செலுத்துவோம். தேவனுடைய சமூகத்துல ஆண்டவருடைய சமூகத்துல Thank you Lord. நம்முடைய முழு உள்ளத்தோடு கூட அவரை நாம நோக்கி பார்ப்போம். அவரை நாம துதிப்போம். ஓ எந்தன் உள்ளம் இந்த பாடலோடு கூட நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்வோம். ஓ நன்றி சொல்வது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிற. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. நன்றி. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கே நாங்கள் எடுக்கிறோம் தகப்பனே. தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவரே பா மனுஷன் வார்த்தையினால் தான் உயிர் பிடிக்க முடியும். ஆண்டவரே சாப்பிடுகிற உணவினால் அல்ல ராஜா. அந்த வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். ஆண்டவரே எங்கள் உள்ளத்திலே வாருங்க இயேசு சுவாமி. எங்கள் வாழ்க்கையில வாருங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்க இயேசப்பா என்று சொல்லி ஓ என் உள்ளம் நீர் வந்ததால் ஆண்டவரே என் வாழ்க்கையில எல்லாமே குறைவுகள் நிறைவாக்க போகிறதே அதற்கு நன்றி என்று சொல்லி இந்த ஒரு கோரஸை பாடி தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்மை நாம் தயாரித்துக் கொள்ளலாம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. நன்றி நன்றி. உம்மை துதிப்பேன். தேங்க்யூ Lord. தேங்க்யூ Lord. உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ இந்த உள்ளம் நீ வந்ததா என் வாழ்க்கை எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ இந்த உள்ளம் நீ வந்ததா என் வாழ்க்கை எல்லாம் நிறைந்திருப்பதா. கண்மணி போல காத்துக் கொள்வதால் பா என் உள்ளம் நீயே துதிக்கிறது. நன்றி சொல்லுகிறது சொல்லலாம். சுமந்து செல்வதா. உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். பேச்சொல்லி என்னை அழைத்தவரே ஆகவே நான் துதிப்பேன் என்று சொல்லி துதிக்கலாம்.
உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். உம்முடைய உள்ளம் நீ வந்ததால் என் வாழ்க்கை எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எங்கள் உள்ளம் நீ வந்ததால் என் வாழ்க்கை எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எங்கள் உள்ளம் நீ வந்ததால் என் வாழ்க்கை எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எங்கள் உள்ளம் நீ வந்ததால் என் வாழ்க்கை எல்லாம் நிறைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். சொல்லுங்க. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லி பாருங்க, கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் நன்றியும் நம்மை அழைத்திருக்கிற தேவனுக்காகவும் இன்னொரு ஆண்டை அவர் காலனுக்கு கொடுத்தமைக்காகவும் திருமண நாட்களை தேவன் பெரிட்டாக்கும் ராஜுக்கும் கொடுத்தமைக்காக தேவனுக்கு நாம நன்றி சொல்ல போகிறோம். கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம செவி கொடுக்கலாம், ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இருக்கும் இந்த நல்ல இயேசு சுவாமி, Our most holy loving God, இந்த வேலைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். we thank you for this blessed moment. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவாய் ஆசீர்வதிங்க. May you bless everyone who is come here and fulfill. அதுவரை இந்த நாளை புது ஆண்டையும் புதிய ஒவ்வொரு வருஷங்களையும் கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. May you bless all the children who are celebrating yet another year of blessing. சிறு குழந்தையாக ஆரோனை ஆசீர்வதிங்க தகப்பனே. Bless the little child Aaron at your hand. இன்னொரு ஆண்டை மகனுக்கு கொடுத்தமைக்காக இன்று உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். We thank you that you blessed him today with another year. தாய் தகப்பனாகிய ஆண்டவரே, அப்பா பீனாவிய மால்பட்டம் தச்சமாக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் We ஆண்டவரே. also thank you for Brother Albert, Sister Meena and his mother, Dasha. Thank you. எஸ் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். We thank you that you are going to bless them, Lord. திருமண நாளை கொண்டாடுகிற மகன் ஆண்டவரே ராஜு மற்றும் பெனிட்டாக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. We also thank you for Benita and Raju, Benitaka and Rajuvan as they're celebrating their wedding anniversary. அந்த மகள் வாழ்க்கையில செய்த நன்மையான காரியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you for all the blessings that you've done in our life. அப்பா இங்க வந்திருக்கிற அருமையான ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் Oh ஆண்டவரே. Lord, we thank you and praise you for all the loving people who have come today. ஓ தாகமா இருக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று சொன்னவரே. For you said, if any of you are thirsty, come unto me and I will give you streams of water. என்றுமே தாகமிராத ஜீவ தண்ணீரான வார்த்தையை இன்று நீர் கொடுக்கிறமைக்காக நன்றி சொல்லுகிறோம் We ஆண்டவரே. thank you that you're going to give your word that is going to never bring thirst to us. பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். You talk to us and we will listen. இயேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே. In the name of Jesus, we surrender everything and we pray. ஆமென், ஆமென். எது பேசப்படலாம், தேவன் நம்மோடு கூட பேசட்டும். Thank you. Hallelujah. Praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதி கன மகிமை செலுத்தி நம் ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லுவோம். இந்த நாள் மிக விசேஷமான ஒரு நாள், ஆசீர்வாதமான ஒரு நாள். எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு வாரம் புதன்கிழமையும் அல்லது வெள்ளிக்கிழமையும் கொடுக்கிற ஒவ்வொரு நாள் ஜெபத்திற்காக திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளுக்காக ஜெபங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த 3வது வார ஜெபத்திற்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட 128வது சங்கீதத்தை நம்ம எல்லாருமாய் எடுத்துக்கொள்வோம். நம்ம இங்கே வாசிக்க போகிறோம்.
இன்னைக்கு 2 குடும்பத்திற்கு நாம நன்றி சொல்லுவோம். அவங்க தான் இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங்காக குடும்பத்திற்கு வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் எல்லா நன்மைகளை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும். ஆர்வர்ட் பீனா மற்றும் ஆரோனுடைய பிறந்த நாளுக்காக அவங்க செய்த நன்றிக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அதே நேரத்தில் தாஸ் டாத்தி அவங்க குடும்பத்தில் 3 பெண் பிள்ளைகள், அதில் விசேஷமாய் பெனிதா மற்றும் ராஜருடைய திருமண நாளை முன்னிட்டும் அதோடு கூட அநேக நாட்களுக்காக காத்திருந்த அந்த மகளுக்கு துபாய்க்கு போகிறதுக்கு விசாவும் டிக்கெட்டும் கிடைச்சிருக்குது. ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. மகள் பட்ட எல்லா பாடுகளுக்கும் உபத்திரவத்திற்கும் அவருடைய தாய் தகப்பன்மார் மற்ற எல்லா பாடுகளுக்கும் உபத்திரவத்திற்கும் ஆண்டவர் நல்ல ஒரு வழியை திறந்திருக்கிறார். நேற்றைய முந்தைய தினம் விசா கிடைத்தது. 17ஆம் தேதி அவர்களுக்கு பிளைட் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டார். 15ஆம் தேதி 14ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாங்க. ஒவ்வொரு நாள் பார்த்தா அதிகமான விலை, அதாவது 30,000 50,000 வரைக்கும் டைரக்ட் பிளைட் முதல் போகிறதுனால ஆண்டவர் வந்து ஒரு விசேஷமான ஒரு வாசலை அந்த மகளுக்கு தந்து கொடுத்திருக்கிறார். அந்த மகள் கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், அவருடைய தாய் தகப்பனுக்கு நன்றி சொல்லணும், அவருடைய கணவருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு கணவரும் இயேசுவை அறிவை தரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கருத்துல அந்த குடும்பத்திற்காக நாம ஜெபம் பண்ணுவோம். அதனாலதான் ஆரம்பத்தில் ஜெபம் பண்ணது, ஆண்டவரே ஜாதி மதம் பேதமின்றி ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம், ஆசீர்வதிங்க. அதனால நம்ம ஆரோனுக்காக கூட ஜெபம் பண்ணுவோம். விசேஷமா பெனிதானுடைய அந்த பயணத்துக்காக கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். 2 குடும்பத்தினர் இன்றைக்கு நன்றி ஜெபத்தை சொல்லும்படியாய் இன்றைக்கு அவங்க குடும்பத்தின் வழியாக நல்ல உணவையும் டீ காபி பாலெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதனால இன்றைக்கு ஒரு குடும்பம் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், ஒரு கணவன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுறார், ஒரு மனைவி எப்படி ஆசீர்வதிக்கப்படுறார், அந்த பிள்ளைகள் எப்படி ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளை பார்த்து அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை இந்த கணவன் மனைவி மத்தியத்துல பார்த்து ஆண்டவர் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார் என்பதை குறித்து நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். Psalms 128, அதாவது 128, அதுல 6 வசனங்கள் இருக்குது. ஒருத்தர் ஒரு வசனம் நல்லா சத்தமா இந்த ஆன்லைன்ல கேட்கிற மாதிரி எல்லாரும் சொல்லுங்க. Thank you, Jesus. Blessed is everyone who fears the Lord, who walks in His ways. If you eat the labor of your hand, you shall be happy, and it shall be well with you. Amen. Your wife will be like a fruitful vine in your home, and your children will be like young olive trees around your table. Amen. Hallelujah. Thus shall the man நல்ல சத்தமா Thus shall the man be blessed who fears the Lord. The Lord bless you out of Zion, and may you see the good of Jerusalem all the days of your life. Yes. Amen. May you see your children's children, and peace be upon Israel. Amen. Hallelujah. Hallelujah. நல்ல கவனிச்சு பாருங்க. தமிழ்ல படிக்கிறாங்க. 1 2 3 4 5 6 நல்ல அருமையான ஒரு வசனம். அது முதல் வசனத்திற்கு எந்த குடும்பம் எந்த குடும்ப தலைவன் கீழ்ப்படுகிறாரோ அதன் நிமித்தம் அந்த முழு குடும்பத்தையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. வாங்க எல்லாரும் வாங்க. Thank you. கொஞ்சம் படிங்க முதல் வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென். அப்ப இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாரும் யாரு? சொல்லுங்க, யாரு நம்ம எல்லாம்? பாக்கியவான்கள், பாக்கியவதிகளாய் நாம் இருக்கிறோம். Thank you, Jesus. Hallelujah. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒத்தி உட்கார்னா யாருன்னா ஒருத்தர் உட்காரலாங்க ப்ரோ. சுத்தமா அப்படியே கொஞ்சம் வாங்க எல்லாரும் உட்காரணும். Thank you, Jesus. Hallelujah. தேவனுடைய ஆலயமும் தேவனுடைய கூடாரமும் பைபிள் சொல்லுகிறது. தேவனுடைய கூடாரத்துல, நீதிமானின் கூடாரத்துல கம்பீர சத்தம் தொனிக்கும். நாம் எல்லாரும் ஒன்னாய் சேர்ந்து தேவனை ஆராதிப்பது நமக்கு நல்லது இல்லையா? முதல் வசனம் படிச்சோம். 2வது வசனம் பாருங்க. உன் கைகளின் பிரயாசத்தை
நீ சாப்பிடுவாய், ம். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்ப தலைவன் அல்லது தலைவி ஆண்டவருக்கு பயந்து வாழும்போது ஆண்டவர் அவருடைய கைகளின் பிரயாசத்தினால எந்த ஒரு வேலையை செய்தாலும் கூட சரி, நல்லா கவனிங்க, எந்த ஒரு வேலையை செய்தாலும் கூட, எந்த ஒரு பிசினஸ் பண்ணினாலும் கூட, எந்த ஒரு காரியத்திலும் தேவன் அவர்களோடு கூட இருந்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பாருங்க, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நாம் நடந்தால், கணவன் மனைவி நடந்தால், இந்த முழு குடும்பத்தின் முதல் ஆசீர்வாதம் பாருங்க, நீ கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். என்ன அர்த்தம்? உன் கைகளின் பிரயாசத்தை உன் மனைவி பிள்ளைகள் உன் குடும்பம் மாத்திரம் சாப்பிடுவாங்க, வேற யாரும் அதை பறிக்கவே முடியாது. அல்லேலூயா. அவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆண்டவர் தருகிற ஒரே ஒரு வார்த்தை தான், குடும்ப தலைவன் அல்லது தலைவி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தெய்வ பயம். மனுஷனுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, தாய் தகப்பனுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, கடவுளுக்கு அவங்க பயந்தாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் மனுஷனுக்கு பயப்படுவாங்க. கடவுளுக்கு பயப்படுகிற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துச்சுன்னா கட்டாயமாய் தாய் தகப்பனுக்கு அவங்க கீழ்ப்படிந்திருப்பாங்க. பிள்ளைகளாகட்டும், வாலிப பிள்ளைகளாகட்டும், டீனேஜ் பிள்ளைகளாகட்டும், யாராவது. அதுல அந்த குடும்பத்திற்கு விசேஷமாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, புத்தி உள்ள பெண் தன் வீட்டை கட்டுவார் என்ற அந்த புத்தி உள்ள பெண்ணை குறித்து ஆண்டவர் இங்க விசேஷமான வார்த்தையை சொல்றார். சகோதரிங்க படிங்க 3வது வசனம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சைக் கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கடவுளுக்கு பயப்படுகிற குடும்பத்துல வருகிற ஒரு விசேஷத்த ஆசீர்வாதம் தான் பாருங்க. தேவன் முதல்ல கணவனை ஆசீர்வதிக்கிறார். 2வது பாருங்க, அவருடைய மனைவியை ஆசீர்வதிக்கிறார். இந்த மனைவி கொடுத்திருக்கிற ஒரு விசேஷமான பாக்கியம் பாருங்க, திராட்சை கொடியை போல, திராட்சை செடியை போல, திராட்சை தோட்டத்திற்கு, திராட்சை ரசத்திற்கு ஆண்டவர் ஒப்பிடுறார். திராட்சை ரசம் எத்தனை ஆண்டு காலங்கள் ஆனாலும் அது கெட்டு போகாது. அதே போலதான் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த மனுஷனுடைய மனைவியும் என்றென்றைக்கும் கெட்டு போகாதிருக்கிற ஒரு மகளாக ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. திராட்சை கொடியை போல் அவள் இருப்பார். அடுத்து பாருங்க, வார்த்தை சொல்கிறது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் எப்பொழுதும் ஒளிவுமர கன்றுகளைப் போல உன்னையே சுற்றி சுற்றி வருவார்கள். அல்லேலூயா. எந்த ஒரு தாய் தகப்பன் தாம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ, ஒப்பு கொடுக்கிறார்களோ, குழந்தை பிறந்த உடனே அதான் டெடிகேஷன் பண்றது இல்லையா? குழந்தை ஞானஸ்தானம் கிடையாது. அதுக்கு பேர், உண்மையான பேர் என்னன்னா சைல்டு டெடிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தையை முதல்ல ஒப்பு கொடுப்பது. அல்லேலூயா. அதனாலதான் அன்னை மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்து ஜோசப்பும் அவர்களை சிமியோன் கையில ஒப்பு கொடுத்தாங்க இல்லையா? என் ரட்சிப்பை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொன்னாங்க. 84 ஆண்டு காலங்கள் வாழ்ந்த பாட்டி, அதாவது அண்ணா, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குழந்தையை கையில எடுத்து தீர்க்க தரிசனம் உழைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இது. குழந்தையை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஒரு விசேஷமான காரியம். இதைத்தான் ஒவ்வொரு தாய் தகப்பன்மாரும் நம்ம செய்யணும். அவங்க நல்லவங்கள கெட்டவங்கள 2வது இல்லையா? இந்த பிள்ளை சரியில்லை, அந்த பிள்ளை சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, 5 விரலும் ஒன்னா வாக்குது பிரதர், ஒன்று நீட்டமாக்குது, ஒன்று குள்ளுமாக்குது, ஒன்று குட்டையாக்குது, ஒன்று மோட்டாவாக்குது. ஆனா அந்த 5 விரலும் ஒரே கையில தானே. அந்த 5 புள்ளியும், அந்த 10 புள்ளியும், அந்த 6 புள்ளியும், அந்த 3 புள்ளியும் ஒரே கர்ப்பத்துல இருந்து வந்துட்டாங்க. அதுல ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய விசேஷமான கடமை அது. பிறந்த நாளிலிருந்து அது வளர்ந்து ஆளாகிற வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏற்ற காலத்துல, ஏற்ற நேரத்துல தடைப்பட்டு போன எல்லா ஆசீர்வாதத்தையும் ஏற்ற காலத்துல தேவன் அவர் தருவார். இதான் நம்முடைய விசுவாசம். அல்லேலூயா. தான் அந்த வசனம் சொல்கிறது, உன் பிள்ளைகள் உன்னை சுற்றி இருப்பார்கள், நன்றி மறவாத பிள்ளைகளா இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க கொஞ்சம் ரக்க வந்த உடனே நாம மாறிடுறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, பாப்பா அப்படின்னா இல்லையா? அதான் இங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் தன் தாய் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் தருகிற ஒரு விசேஷத்த நம்பிக்கை,
உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் இருப்பார்கள். அல்லேலூயா. எவ்வளோ தூரம் போனாலும் சரி, கடல் கடந்து போனாலும் சரி, தாய் தகப்பனை மறவாத பிள்ளைகளாய் அவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் தேவன் எடுத்து சொல்கிறார். உங்களை சுற்றிலும் உங்கள் பிள்ளைகள் உங்களை சுற்றி சுற்றி வருவார்கள். எவ்வளோ தூரம் போனாலும் கூட சரி, தாய் தகப்பனை மறவாத பிள்ளைகளாய் அவர்கள் இருக்கணும். அப்படித்தான் இருப்பார்கள். அல்லேலூயா. இதை சொல்லிட்டு 4வது வசனம் பாருங்க, என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. இதோ இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் யாரு? கர்த்தருக்கு. சொல்லுங்க, யாரு? கர்த்தருக்கு. Fear of the Lord. Fear of the God. கடவுளுக்கு பயப்படுகிற குடும்பத்தில் இருக்கிற அந்த குடும்பம் மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆண்டவர் வாக்குத்தத்தம் இது. இவ்விதமாய் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இவ்விதமாய் உன் வீட்டுக்கு வந்த மருமகன் ஆசீர்வதிக்கப்படுவார். இவ்விதமாய் உன் வீட்டுக்கு வந்த மருமகன் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இவ்விதமாய் உங்கள் குடும்பத்திற்கு வந்த ஒவ்வொரு பேர பேத்தி பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இது தேவனுடைய வாக்குத்தத்தம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் குடும்பத்துல பெரியவங்களுக்கு, தாய்க்கு, தகப்பனுக்கு வந்தாலே போதும். ஆண்டவர் இவ்விதமாய் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. அந்த ஆசீர்வாதம் எங்க இருந்து வருதா? கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பரலோகத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம், நீ உயிர் வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதானத்தின் வாழ்வை காண்பாய். எருசலேம் அப்படின்னு சொன்னா சமாதானம் என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயம் மனுஷனுடைய இருதயத்துல வரும்போது பாருங்க என்ன ஆசீர்வாதம். நான் பரலோகத்திலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். சமாதானத்தின் நீ வாழ்வை காண்பாய். நிம்மதியின் வாழ்வை காண்பாய். இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்கள் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறாங்க. பிள்ளைகள் நிமித்தம் வீட்டுக்கு வந்த மருமகன் வழியாக. இன்னைக்கு கூட ஒருத்தர் திடீர்னு நாங்க சந்திச்சோம். அந்த பையனுக்கும் மனைவி இல்லை, விட்டு ஓடிட்டாங்க. ஒரே ஒரு குழந்தை. அந்த புருஷன் அந்த பொண்ணுக்கும் அந்த ஆள் இறந்துட்டாரு. ஒரே ஒரு பையன். சரி, இவங்க 2 பேரும் வாழ்க்கையில் அடிபட்டவங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 குடும்பமும் சேர்ந்து இவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த கல்யாணம் எல்லாம் நல்ல ஜபத்தோடு கூட தான் நடந்தது. இந்த ஜபத்திற்கு வரும்போது அந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த பூனை கூட பால் குடிக்குமான்னு அப்படி இருந்துச்சு அந்த பொண்ணு. இன்னைக்கு வாழ்க்கை கிடைச்ச உடனே கொஞ்ச நாள் ஆட உடனே நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நீ செய்யறதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் மாமியார, நீ அங்கேயே உட்காரு, நீ செஞ்சு நீ சாப்பிட்டுக்கோ, நாங்க செஞ்சு நாங்க சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு தான். வாழ்க்கை கிடைச்ச உடனே நீ என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை சொல்லுது. அந்த அம்மா இல்லைன்னா எனக்கு புருஷன் வந்திருக்குமா இல்லையா? அந்த அம்மாவுக்கு சொல்லி ஆறுதல் சொன்னோம். இந்த 2 பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். இந்த பையன் பேர் ஷா, இந்த மக பேர் நந்தினி. இந்த குழந்தைக்கு அந்த மகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணலாம். 2 பேருக்கும் ஒரு பையன். இந்த குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லி வந்தோம். அதனால இங்கே பைபிள் என்ன சொல்லுகிறது? குடும்ப தலைவன் தலைவி கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருந்தால் ஆண்டவர் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறாராம், சமாதானத்தை தருகிறாராம். நம்ம எவ்வளவோ சமாதானமா அவங்களோடு கூட பேசுறோம் பிரதர், அந்த சமாதானத்துக்கு அந்த பொண்ணு ஒத்து போறதே இல்லை அப்படின்றாங்க. நம்ம வேதனையோடு கூட சொல்றாங்க. நிச்சயமாய் ஆண்டவர் அந்த கூக்குரலை கேட்டு அந்த குடும்பத்துல சீக்கிரத்துல சமாதானத்தை கட்டிடுவார். அல்லேலூயா. நான் ஒவ்வொரு வாழ்க்கையை ஆராய்ச்சி பார்க்கணும். நான் எங்கேயோ பிறந்தேன், எங்கேயோ வளர்ந்தேன், இன்னைக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குது. இந்த மனுஷன் வழியாய், இந்த மனுஷி வழியாய், இந்த பெண் வழியா எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குது, இந்த மகன் வழியா எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, தனியா இருந்த என்னை ஒரு குடும்பஸ்தனை மாற்றிருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றாங்க, எத்தனை பேர் ஆண்டவருக்கு சொல்றாங்க இந்த நன்றியை. இதைத்தானே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் அந்த ஆண்டவர் சொல்றார் இல்லையா, நான் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பேன், பரலோகத்திலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ சமாதானத்தின் வாழ்க்கையை காண்பாய். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உனக்கும் எனக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கூட ஆண்டவர் தருகிறார். மார்க் 10:16 பாருங்க. அங்கே முதல்ல ஆண்டவர் அந்த தாய் தகப்பனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். மார்க் 10th chapter verse 16.
மார்க் 10:16 பாருங்க, என்ன அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறது. And he தன்னிடத்தில் took வந்த the children in his arms, put his hands on them and blessed them. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. சுருக்கமா நம்ம பார்க்க போகிறோம். இயேசுவினிடத்துல எந்த தாய் தகப்பன் தன் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தார்களோ அதான் அடையாளம். நீங்க மேல 13ல இருந்து 16 வரைக்கும் வாசிங்கனாக்கா அதான் ஆண்டவர் சொல்றார். படிங்க 16வது. அவர்களை அணைத்துக் கொண்டு எல்லா இயேசு சுவாமி அண்டை வந்த ஒவ்வொரு தாய் தகப்பனும் எந்த பிள்ளைகளை இயேசுவின் கரத்துல ஒப்பு கொடுத்தார்களோ அந்த பிள்ளைகள் எல்லாரையும் தன் பக்கமாய் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்கள் மேல் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள கரங்களை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அங்க மேல இருக்கிற வசனங்கள் எல்லாம் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு 13ல இருந்து பிள்ளைகளை என்னிடத்துல வரவிடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய வேலை அதான், நம்ம கையில ஒப்பு கொடுத்தணும். கோயிலுக்கு எப்படியாவது கூட்டிட்டு போயிடணும். எந்த ஷிஃப்டான வேலை செய்ய ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிக்க மறக்காது, ஜெப கூடாரத்துக்கு போகிறதுக்கு மறக்காது. உங்க வீட்டுல ஜெபம் நடக்குதுன்னா தயவு செய்து நீ வந்து இரு, உனக்காக தான் இந்த ஜெபம், வாலிப நாட்களுக்காக தான் இந்த ஜெபம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை ஜெபத்துல வழிநடத்தி இயேசு அண்டை கொண்டு வருகிற வேலை நம்முடைய வேலைங்க. அப்பதான் பாருங்க ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என்னிடத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாராம், தலை மேல கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. செய்ய வேண்டிய வேலை தாங்க. Psalms 37 5th verse, இதான் 5வது வசனம். Psalms 37:5 மிக அருமையான ஒரு வசனங்க. Commit your way to the Lord, trust also in Him, and He shall bring it to pass. ஆமென். உன் வாழ்க்கை என்னும் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலேயே நம்பிக்கையாயிரு, அவரே உன் குடும்ப காரியத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. காரியங்களை நிறைவேற்றி முடிக்கிறவர் அவர்தான். பிள்ளைகளுடைய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மகனுடைய காரியம், மகளுடைய காரியம். அதனாலதான் இன்னைக்கு நீதிமொழிகள் 1 அதிகாரம் 8வது வசனம் படிச்சேன் இல்லையா? ஸ்டே வித் ஜீசஸ்ல ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணுகிற அந்த வசனம், கேலண்டர் வசனம். நீதிமொழிகள் 1 அதிகாரத்தில் 8வது வசனம். என் மகனே, உன் தகப்பனுடைய சொல்லை மறக்காதே, உன் தாய் சொல்லுகிறதை அசட்டை பண்ணாதே, உன் தாய்க்கு கீழ்ப்படி, உன் தகப்பனுக்கு கீழ்ப்படி, அப்போதான் தேவன் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்லேலூயா. இல்லையா? உன் தாய்க்கும் உன் தகப்பனுக்கும் என்ன பண்ணு, நீ கீழ்ப்படி, நீ தகப்பனுடைய சொல்லை கேள், தாய் சொல்லை மீறி போகாதே. வாக்கு தத்துவம். வாழ்க்கை எனும் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். சீக்கிரம் எரேமியா 29 அதிகாரம், அங்கே ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் அந்த 11வது வசனத்தை ஜெர்மாயா 29:11 படிக்காதவங்க ஒருத்தர் நல்ல சத்தமா ஒருத்தர் படிங்க. ஆமென். அல்லேலூயா. இல்லையா? எரேமியா 29 அதிகாரம் 11வது வசனம். எல்லாரும் எடுத்து வச்சுக்கிறீங்களா? எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா? கேட்சா? படிங்க, தமிழ்ல படிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நல்லா கவனிங்க. நம்முடைய ஜெபத்துல நாம் ஜெபம் செய்தோம். ஒரு வாரம் ஆச்சு பிரதர், ஒரு மாசம் ஆச்சு பிரதர், ஒரு வருஷம் ஆச்சு பிரதர். அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னது அதான். மருமகளையும் மகனையும் ஆண்டவருடைய கரங்கள்ல இந்த 2 பேரையும் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்க கோயிலுக்கு வரலன்னா பரவாயில்ல, நீங்க போங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சீக்கிரத்துல உங்கள் வழிக்கு அவங்களை கொண்டு வருவார். உங்க குடும்பத்துல சமாதானம் வரும். பிரதர், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் பிரதர் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு அவங்க நன்றி சொன்னாங்க. பாருங்க, இங்கே ஆண்டவர் சொல்லுகிற நல்ல வார்த்தையை கேளுங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் அந்த முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, உங்களுக்கு ஆசீர்வாதமாய் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கின்ற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் ஒரு நாளும் ஒருபோதும் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஒரு வசனம் அநேகருடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தமா வந்திருக்கிறது.
அவங்க இந்த வசனத்தை சொன்ன உடனே ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். அல்லேலூயா. ஞாபகம் வருதா எல்லாருக்கும் இல்லையா? இந்த வாக்குத்தத்த வசனம் தானே இந்த 29:11 வசனம். இந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னா சீக்கிரம் அடுத்த வசனம் படிங்க. 12வது வசனம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். இதாங்க நீ நான் செய்ய வேண்டிய வேலை. நம்ம எல்லாரும் கூடி வரணும்னா என்ன? குடும்பமா வரணும் அப்படின்னு சொல்லி. குடும்பமா இருந்தா எதிர்பாராத ஒரு நேரம், பிள்ளைகள் வராத நேரம், அதெல்லாம் ஆண்டவர் நிச்சயமா மன்னிப்பார், ஆசீர்வதிப்பார், பார்த்துட்டு வராது இல்லையா? நீங்க கூடி வரணும் அப்படின்னு சொன்னா குடும்பமா வாங்க அப்படின்னு. நாங்க போற வீட்டுல எல்லாம் உங்க வீட்டுல எத்தனை பேருங்க? 3 பேரா 4 பேரா? நீங்க 4 பேர் இருங்க, மொத்தம் வரட்டுங்க அப்புறமா அப்படின்னு சொல்லிதான் அந்த வீடுகளை வந்து நம்ம ஜெபத்தை நம்ம ஆரம்பிப்போம். இல்லையா? இல்லையா? அதனால இங்க என்ன சொல்றாங்க? நீங்க கூடி வந்து எனக்கு கீழ்ப்படிந்தீர்கள், இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அடுத்த வசனம். உங்களுடைய முழு இருதயத்தோட கூடி வந்து ஏனோ தானோ வரக்கூடாது. அதனாலதான் கோயிலுக்கு நான் போங்க, ஆராதனைக்கு நான் போங்க, அங்க நீ எப்படி போக கூடாது? எப்படி போக கூடாது? ஹலோ கவனிங்க, எப்படி போக கூடாது? ஏனோ தானாவா போக கூடாது. அவங்க இவங்க பாக்குறான் அப்படியெல்லாம் போகாதீங்க. ஆண்டவர் உன்னை பார்த்துனே இருக்கிறார். எப்போ நீ அந்த ஆலயத்தின் வாசல் அப்படி காலை எடுத்து வச்சியோ, நீ எப்போ ஆலயத்துக்கு போகணும்னு நினைச்சியோ, ஆராதனை போகணும்னு நினைச்சியோ, அப்பொழுதே தேவனுடைய கண்கள் உண்மையில வந்துடுச்சு. ஹல்லேலூயா. அதனால அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு இல்லைங்க. வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்க கூடி வரும்போது, ஆலயத்துக்கு வந்தாலும் சரி, ஜெப கூட்டத்துக்கு வந்தாலும் சரி, உங்க குடும்ப ஜெபத்துல உட்கார்ந்தாலும் சரி, நீங்க கூடி வரும்போது உன்னுடைய முழு இருதயத்தோடும் படிங்க, என்னை தேடுவீர்களானால் நான் உண்டாக்கி வைத்திருக்கிற உங்களுடைய எதிர்பார்ப்பின் முடிவு தீமைக்கல்ல, அது நன்மைக்காகவே, ஆசீர்வாதத்திற்காகவே. என்னை தேடுவீர்களானால் நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள். 14வது வசனம் படிச்சிருங்க சீக்கிரம். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, நான் உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து, நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவனுடைய வாக்குத்தத்தை தான் முழு இருதயத்தோடு கூட என்னை கூடி வந்து நீங்க சேவிக்கும் போது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை உங்களுக்கு கொடுக்க நான் வல்லவராக இருக்கிறேன். தாவீது மகாராஜா, 1 Chronicles சீக்கிரமாக chapter 28 verse 9. தாவீது மகாராஜாவை குறித்து ஆண்டவர் சொல்றார், என் இதயத்துக்கு ஏற்ற நண்பர், நான் என்னெல்லாம் நினைச்சனோ அதேபடி நடந்தார் தாவீது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கீழ்ப்படிதலை, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை தன் மகனாகிய சாலமோன் அரசாடுகிறதற்கு முன்னதாகவே அவருக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு விசேஷமான புத்திமதிங்க. 1 Chronicles chapter 28 verse 9. And you, Solomon, my son, know the God of your father, and serve him with the whole heart and with a willing mind, for the Lord searches all hearts and understands every plan and thought. If you seek him, he will be found by you, but if you forsake him, he will cast you off forever. குறிச்சவங்க எல்லாருக்கும் மிக அருமையான ஒரு நல்ல ஆலோசனைங்க. ஒவ்வொரு தாயும் தகப்பனும் தாம் பிள்ளைகளுக்கு சொல்ல கொடுக்க வேண்டிய ஒரு விசேஷமான ஒரு புத்திமதிங்க. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் அரசாளுகிறதற்கு முன்பதாக தாவீதுக்கு இருந்த அந்த பயத்தையும் பக்தியையும் அந்த விசுவாசத்தையும் தன் மகனாகிய சாலமோனுக்கு இப்படியாய் சொல்றார். என்ன சொல்றாரு? என் குமாரனாகிய சாலமோனே, என் மகனாகிய சாலமோனே. நீதிமொழிகள் என்ன படிச்சோம்? மகனே மகளே, உன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்தது. அப்ப அந்த கீழ்ப்படுகிற ஒரு சத்தியம் தான் இது. என் மகனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து. யாரது அந்த பிதாவின் தேவன்? யாரது? அவர்தான் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும், இன்றைக்கு கடைசியில தாவீதின் தேவனும். உன் பிதாவின் தேவனை நீ நன்றாய் முதல்ல அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க. இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நாம பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய காரியம் தான், இயேசுவை தெரிஞ்சுக்க. நீ இயேசுவை ஒருத்தரை தெரிஞ்சுக்கணும்னா மற்ற சீஷர்கள்லாம் எப்படி, பரிசுத்தவான்கள் எப்படி, பரிசுத்தவதிகள் எப்படி அப்படின்னு சொல்லி ஆவியானவர் உனக்கு கற்றுத் தருவார். நாம் அறிந்து கொள்ள வேண்டியது யாரு?
இயேசு கிறிஸ்துவை ஒருவர் தான். அவரை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா உன் முழு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். உன் பிதாவாகிய தேவனை நீ அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும், நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு தகப்பனுடைய நல்ல ஒரு புத்திமதி தாங்க ஒரு தாயினுடைய புத்திமதி. அவரை உன் முழு இருதயத்தோடும் உற்சாக மனதோடும், உத்தமத்தோடும் உற்சாக மனதோடும் அவரை என்ன பண்ணு, அவரையே ஆராதனை செய். அல்லேலூயா. ஆராதனை பண்ணும் போது நீ அங்கு இங்கும் பராக்கு பார்க்க கூடாது. நல்ல உற்சாகமா கைத்தட்டி என்ன பாடுறாங்களோ அந்த பாடலோடு கூட நீ சேர்ந்து பாடணும். யாரோ ஒருத்தர் பாடுறாங்கன்னு இல்ல, ஒவ்வொரு பாடல நீங்கள நான் இன்வால்வ் ஆகணும். அப்போதான் அந்த பிரசனத்தை நீ நான் உணர முடியும். பாருங்க, உத்தம இருதயத்தோடும் உண்மை உள்ளத்தோடும் அவரை நீ என்ன பண்ணு, சேவி, ஆராதனை செய். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையும் அறிந்திருக்கிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். ஒரு தகப்பனுடைய புத்திமதி தான். அப்பதான் முழு குடும்பத்தையும் 128வது சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்முடைய குடும்பத்தை வந்துச்சு. ஏசாயா 54 அதிகாரம் வாங்க சீக்கிரம். ஐசாயா 54:13 13வது வசனம் பாருங்க. இங்க சாலமோனுக்கு சொல்லப்பட்ட அந்த புத்திமதியை நீங்களும் நானும் கேட்டு நடப்போம் என்று சொன்னார். ஐசாயா 54:13 வசனத்தின்படி சொல்லுமா படிங்க. படி. I myself will teach our people and give them the property and speech. Amen. கரெக்ட்டா? 17வது படிச்சிருங்க. லாஸ்ட் 17. No weapons. அல்லேலூயா. இதாங்க கடைசி ஆசீர்வாதம். ஏசாயா 54 அதிகாரத்துல 13வது வசனம். சாலமோன் அதன்படி கேட்டு நடந்தார். கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நடந்தார். அதனால அவரை அவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் வச்சார் ஆண்டவர். சாலமோனே, உன்னை போல ஞானம் உள்ளவன் ஒருவனும் இருந்ததும் இல்லை, இனிமேல் இருக்க போகிறதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போடுவார். அவர் சாப்பாடு உணவே இவ்வளவோ ஆயிரக்கணக்கான ரூபாவா ஒரு நாளைக்கு அந்த மாதிரி விதவிதமா இந்த மாதிரி ரிச்சா வச்சார் ஆண்டவர் அவர் இல்லையா. அவர் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அந்த பிள்ளைகள் பாருங்க எப்படி இருப்பாங்க. 54:13 உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தாய் தகப்பனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தர் தாய் தகப்பனுக்கு என்ன போதனையை கொடுத்தாரோ அதே போதனையை தாம் பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் கொடுப்பாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதா இருக்கும். பிள்ளைகளை கட்டி கொடுத்த பிறகோ அல்லது கட்டி கொடுக்காததுக்கு முன்னாலோ அந்த பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் சந்தோஷமா இருந்தாங்கனாலே அதுவே தாய் தகப்பனுக்கு பெரிய ஒரு சொத்தா இருக்கும் இல்லையா. ஒவ்வொரு மகள் வாழ்வதை பார்த்து ஒவ்வொரு மகன் வாழ்வதை பார்த்து அந்த வாழ்க்கையை அவங்க பார்த்தாங்கனாலே போதும், அவங்களுக்கு சாப்பாட வேண்டாம். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் பார்த்து என் பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து அதுவே எனக்கு வயிறு நம்பிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இங்க பாருங்க, பைபிள் சொல்லுகிறது உங்கள் சமாதானம் பெரிதா இருக்கும். உங்கள் சமாதானம் பெரிதா இருக்கும். அல்லேலூயா. ஆசீர்வாதமா இருப்பாய். 17வது வசனம் படிச்சுங்க. ஜெபம் பண்ணலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்திற்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமா இருந்தாலும் சரி அது உன் வாழ்க்கையில் அது செலவே செல்லாது. நல்ல ஞாபகம் வச்சுங்க, எந்த மனுஷனுடைய சாபம் ஒண்ணும் பண்ணாது. எந்த மனுஷனுடைய சாபம் எப்படியாப்பட்டவர்களா இருந்தாலும் சரி
எந்த மனுஷனுடைய சாபம் எந்த மனுஷனை ஒண்ணும் பண்ணார். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை உன்னை சபிக்கிறவர்களை ஆமா நான் சபிப்பேன். அந்த சாபம் தான் அவங்களுக்கு வரும். மனுஷனுடைய சாபம் ஒண்ணும் பண்ணார். பாருங்க பைபிள் சொல்லுது, உனக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது கர்த்தருக்கு பயப்படுகிற ஊழியக்காரருக்கும் ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பங்களுக்கும் தேவன் தருகிற ஒரு விசேஷித்த ஒரு சுதந்திரம். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் பிரிய கண்களை மூடுவோம். வானத்து பறவைகளை நாம பார்ப்போம் இல்லையா? அவைகளை வாழ வைக்கிறவர் ஆண்டவர். காட்டு புஷ்பங்களை நாம பார்ப்போம், அவர்களை வாழ வைக்கிறவர் ஆண்டவர். எந்த ஒரு மனுஷனையும் மனுஷையும் தேவன் வாழ வைக்கிறவராக இருக்கிறார். Thank you, Jesus. அந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். வந்திருக்கிற நம்ம ஒவ்வொரு தாய் தகப்பனோடு பெரியவர்களோடு கூட சகோதர சகோதரிகளோடு கூட இருக்கிறார் என்று நாம் விசுவாசிப்போம். ஆண்டவருடைய பரிசுத்த கரத்துல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பத்தை இவ்விதமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். Whoever fear on the Lord, the families will be blessed. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படுகிற குடும்பங்களாய் வந்திருக்கிறோம். The ones who have come here and gathered, those people have been blessed and feared by the Lord. வந்திருக்கிற எல்லாரையும் தேவன் சமாதானத்தோடு கூட அனுப்ப முடியாது. ஜெபம் பண்ணுவோம். We pray that the people who have gathered here, let them go to their house with peace. இதனால் செய்தி நம்ம எல்லாருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கட்டும். Let the word of God which was being preached today, let it be a blessing for each one of us. எல்லாரும் கண்ணு மூடுங்க. எல்லா வாலிப பிள்ளைகளை கண்ணு மூடுங்க. Let everyone, each one of us, close our eyes to the Lord. உங்க ஸ்கூல் வாழ்க்கை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக்கொடுங்க. Let us all surrender your school lives into the Lord's hand. உங்க காலேஜ் வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கொடுங்க. And the college life into the Lord's hand. உங்க டிகிரி காலேஜ் ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கொடுப்போம். All your degree classes and the day of your life being surrendered to the Lord. ஒவ்வொரு வாலிப கணவன் மனைவி ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக்கொடுப்போம். We also surrender all the young couples into Lord's hand. டீனேஜ் பிள்ளைகள் உங்களெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க. And also the teenagers. வந்திருக்கிற பெரியவர்கள் அத்தனை பேரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிக்கட்டும். We also surrender all the elders, small to great, into the Lord's hand. கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். As we have closed our eyes, let us all surrender to the Lord. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, our loving heavenly Father, 128வது சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் எங்கள் குடும்பத்தை வந்து சேரும்படியாய் உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். Father God, we surrender each one of them, and also let the blessing word of Psalms 128 be given to all the family members. நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொன்னீர் ஆண்டவரே. You have said, O Lord, you will see the Jerusalem's land. நான் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. And I will bless you out of Zion. You have proclaimed it, O Lord. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய் என்று சொன்னீர் ஆண்டவரே. You will see your children's generation, and you have been blessed by this word, O Lord. அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We give you tons of thanksgiving. எல்லாரும் சொல்லுங்க, கோடி கோடி ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஆண்டவரே, நன்றி சொன்ன ஒவ்வொரு உள்ளத்தையும் தேவன் ஆராய்ந்து பார்க்கிறீர். அதற்காய் நன்றி ஆண்டவரே. Father God, you are the Lord who seek all the people who give thanksgiving to you. தாவீது ஆண்டவரே சாலமோனுக்கு சொன்னார், ஒவ்வொரு இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் அவர் என்று சொல்லி. As David told to Solomon, he is the one who seeks each and everyone's heart. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் உம்மாலே போதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும்படியாய் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. Father God, let the children of yours be proclaimed by the word by you, O Lord. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஆரோன், ஜூடா முதற்கொண்டு பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. We also surrender small to great who have gathered here into your holy precious hand. இயேசுவின் நாமத்தினாலே மற்றவர்களை வாழ்த்தும்போது அந்த வாழ்த்துதல், அந்த ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து அப்படியே இறங்கட்டும் ஆண்டவரே. When we greet each one of them in the name of the Lord Jesus Christ, let the Holy Spirit of the Lord come down, pour out from the heaven. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உடைய கரங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். We also surrender each one of us and our family
family members into your hand, எங்கள் Lord. குடும்பத்தின்படியாய் எல்லா துதிகன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். Through our whole family, oh Father God, we give you all the glory and honor to mine forever. இங்க வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக மரித்தாலும் இயேசுவோடு கூட என்று எண்ணத்தோடு வாழும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யுங்கள். The ones who have gathered here, Lord, as we say, if we die, we will because of Jesus. If you live, because of Jesus. இயேசுவை அறிகிற அறிவோடு கூட நாங்கள் வளர வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்கள். Let us have a mindset that we live according to your will and with your attitude, O Lord. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். We give you all the glory, honor and praise and worship. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. We pray in the most powerful name of our Lord Jesus Christ. ஆமென். Amen. எல்லாருடைய வலது கை இருதயத்தின் மேல் வைத்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த, சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்க, எருசலேமின் வாழ்வை காண, கர்த்தர் ஆல் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க இன்றைக்கு என்றைக்கும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. தேவன் இந்த நாளிலே சிறு பிள்ளைகளுக்கான வார்த்தைகளை தேவன் அழகாய் நம்மோடு கூட பேசினார். ஒரு தாய் தகப்பன் ஒரு குடும்பத்தில் கர்த்தருக்கு பயந்திருந்தார், அவங்களோட வம்சங்களை அவங்க பிள்ளைகளை தேவன் எப்படியா ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அழகான வார்த்தைகளை கொண்டு நாம கேட்டோம். ஆகவே நாம் ஒவ்வொரு நாள் நம்ம குடும்பத்தை அப்படியே நடத்துவோம், தேவன் நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே நன்றி பலிகளை செலுத்திய நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம், ஆலயத்துக்கு கூடி போகிறோம். ஆகவே நன்றி அப்பா என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி ஆராதனைகளை நாம முடிக்கலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவரே எனக்காய் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நான் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே கர்த்தரின் வழிகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஆண்டவரே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கலாம். தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கிறார். நன்றி அப்பா. நன்றி பலிகளை செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகளை செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகளை செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகளை செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். சற்று செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாத அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். சற்று செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாத அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை ஆமென். ஒத்தனித்து அழைத்திரு திருப்பி வழக்கு திருப்பி சிவனின் பாதையை திருப்பி விட்டு வழக்கு திருப்பி சிவனின் பாதையை திருப்பி விட்டு சற்று செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாத அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். எண்ணிய துதிக்க வந்தோம். எண்ணிய துதிக்க வந்தோம். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கணும், தியானிக்கணும். அதன்படி நடக்கும் போது கர்த்தர் வல்லபெரும் காரியங்களை நமக்கு செய்வார். ஆகவே இந்த நாள்ல வருகை தந்தவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God bless you all. Be safe. Jesus is coming soon. எல்லாவற்றுக்காக நன்றி என்று சொல்லி